என்ன கார்த்திக், என்ன பண்றீங்க? யாராவது பார்க்க போறாங்க. அர்ச்சனா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வெரி வெரி மச். ஐ லவ் யூ டூ. பட் என்ன ஆச்சு? அர்ச்சனா, நீ ரொம்ப நல்லவ. நான் ஏதாவது தப்பு பண்ணா கூட நீ வந்து என்கிட்ட சாரி கேப்ப. எவ்வளவு சுலபமா நீ சண்டைய தீர்த்து வச்சிடுற. நான் ரொம்ப லக்கி. அதான் நீ எனக்கு கிடைச்சிருக்க. ஆனா இதெல்லாம் ஏன் நீங்க இப்ப திடீர்னு சொல்றீங்க? சில விஷயங்கள் நமக்கு திடீர்னு தான் புரியுது அர்ச்சனா. பல நேரத்துல நமக்கு பக்கத்துல இருக்கிற உண்மை கூட நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல. ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியும் போது அதை நம்ம ஏத்துக்க கத்துக்கணும். கார்த்திக், நீங்க என்ன பேசுறீங்க? என்ன விஷயம்? ப்ளீஸ் சொல்லுங்க, எனக்கு டென்ஷனா இருக்கு. சொல்லுங்க. அட அட, என்னாச்சு? என்னாச்சு அனிதா? ரொம்ப எரியுதா? கிரிஜா, கொஞ்சம் ஐஸ் கட்டி கொண்டு வாயே. கொஞ்சம் கைய காட்டு. என்ன ஆச்சு? ரொம்ப எரியுதா? இட்ஸ் ஓகே அர்ச்சனா. ஐயோ சும்மா இருங்க அனிதா. அப்ப கொஞ்சம் எரிச்சலா இருந்தது, ஆனா பட் இட்ஸ் பெட்டர் நவ். நிஜமா சுகன்யா, குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வீட்டுல இல்லைனாலும் மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல? நல்ல வேளையா நம்ம ராகுல் சூர்யாவை கம்ப்யூட்டர்ல காமிச்சிட்டோம். சூர்யாவும் நம்ம கூட சேர்ந்து பூஜை பண்ண மாதிரி திருப்தியா இருக்கு. எப்படியோ தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்தா போதும், அப்பதான் நல்லா இருக்கும்க்கா. ஆமா ஆமா, என் மனசுக்கும் அதான் ஆசையா இருக்கு. புஸ்வானம் கொளுத்தவா? சரி போ. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம கார்த்திக், நந்தினி, லக்ஷ்மி சின்னவங்களா இருந்தப்போ தீபாவளி முதற்கொண்டு எல்லா பண்டிகையிலயும் பட்டாசு வெடிப்பாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா குட்டி, ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோ. குட்டி பையன் பக்கத்துல நிக்காம தூரமா வெடிக்கணும். நான் இப்ப புஸ்வானம் கொளுத்த போறேன். பெரியப்பா ரெஸ்ட்ல இருக்காரா? கடைசியில பூஜைக்கு அவர் வந்துட்டாரு. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அவர் உடம்புக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காருமா. கொஞ்ச நேரம் டுகுவை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாரு. அர்ச்சனா அவருக்கு அல்வா செஞ்சு கொண்டு போய் கொடுத்தா. ரொம்ப ஆசையா சாப்பிட்டாருமா. அப்புறம் மாத்திரை சாப்பிட்டு இப்ப ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. ஆண்டி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? முடிஞ்சிருச்சு. கார்த்திக், சகி வெளியில பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கா. அவளை கொஞ்சம் பாத்துக்கிறியா? நான் நந்தினி லட்சுமி கிட்ட பேசிட்டு வரேன். வாடா செல்லக்குட்டி, அத்தைங்க கிட்ட பேசலாமா? வாடா தங்கம், அத்தை கிட்ட பேசிட்டு வரலாம். இந்த சித்து இருக்கானே, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இதே சித்து தான் நீ காதலிச்சுக்கிட்டு இருந்த. அவன் கூட தான் நீ இந்தியாவுக்கே வந்த. மனுஷங்களை வேண்டாம், ஆனா அட்லீஸ்ட் உறவுகளையாவது கொஞ்சம் மதிக்க கத்துக்க அனிதா. அவன் தான் போன் பண்றான்ல, எடுத்து பேசுறது. எதுக்காக போன் பண்றேன்னு கேட்கலாம்ல. அவன் உங்ககிட்ட ஏதாவது பேச விரும்பலாம், இல்ல ஏதாவது ப்ராப்ளத்துல இருக்கானே என்னவோ. உறவுகளுக்கு நீ கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதானா? கார்த்திக்,